அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய பதிவு சந்திரனின் முழு ஆற்றலையும் பெற்ற கடகராசிக்காரர்களின் சூட்சமம் பற்றியது. சந்திரனின் வீரிய சக்தி இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கும். சிறந்த அறிவுத்திறன், எதையும் உடனுக்குடன் கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல், கடினமான சூழ்நிலையிலும் மனோதைரியத்தை இழக்காமல் இருக்கும் துணிவு உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். குரு பகவானின் உச்சம் பெற்ற ராசியும் உங்களது கடகராசியே. பூகம்பம், நிலநடுக்கம், போர், பேரழிவு, மரணம், கோர விபத்து இவைகளை ஏற்படுத்தக்கூடிய வீரிய கிரகமான செவ்வாயின் சக்தியை குறைக்கும் பலம் கடகராசிக்கு உண்டு. அவ்வப்போது ஏற்படும் உணர்ச்சிகளை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தங்களுக்குள்ளேயே புதைத்து கொண்டு வேதனைப்படுபவர்களும் நீங்களேதான். உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் சண்டையிட்டு அவற்றை பெறுவதற்கு பதிலாக அவற்றை விட்டு கொடுத்து விட்டு மனசுக்குள்ளேயே புழுங்கி தவிக்கும் பலவீனமும் உங்களுக்கு உண்டு. எது எப்படியோ சிவபெருமானின் பரிபூரண அருள் உங்களுக்கு உண்டு. ஒரு நண்டுக்காக இந்திரனையே தடுத்த சிவபெருமானின் கதையை தொடர்ந்து கேளுங்கள். அஷ்டமத்து சனி விலக போகும் உங்களுக்கு. நீண்ட நாள் காத்திருந்த திருமணம் கைகூடி வரப்போகும் நேரம். காத்திருங்கள், மார்ச் மாசத்திற்கு பிறகு. புனித நீராடி அமாவாசை என்று கடலில் புனித நீராடி சிவபெருமானை வழிபடுங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். சிவபெருமானை ஒரு நண்டு சிவலிங்கம் மீது ஏறி பூஜை செய்து வந்தது. சிவபெருமானும் அதை தாங்கிக் கொண்டார். இது நடந்தது கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள திருவிசநல்லூர் பக்கத்தில் திருத்தேவன்குடி என்ற ஊரில். பால் அபிஷேகத்தின் போது இன்றும் இந்த அதிசய காட்சியை நீங்கள் காணலாம். கடகராசிக்கு இனி நல்ல காலம்தான். நன்றி, வணக்கம்.